இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. செக்குலர் கண்ட்ரி என்று சொல்வார்கள். செக்குலர் என்பது தனித்தனியாக இல்லாமல் எல்லாரையும் ஒன்றிணைந்த ஒரு செக்குலர் ஸ்டேட் என்று சொல்வார்கள். ஒரு துணை கண்டம் என்று இந்தியாவை சொல்வார்கள். தீபகற்பம் என்றும் சொல்வார்கள். இந்தியா ஏன் பன்முகத்தன்மை உள்ளது என்றால், இங்கே பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நிலப்பகுதி தான் இது இந்தியா. சிந்து என்ற பெயரிலிருந்து அது உருமாறி இந்துவாக மாறியது, இந்து மதமாக மாறியது, இந்தியாக மாறியது. அப்படி இன்று தற்பொழுது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போல நிலைமை மாறி இப்பொழுது சாதி பாகுபாடு, இனப்பாகுபாடு, சிறுபான்மையினர் என்றெல்லாம் பிரித்து அரசியல் செய்கிறார்கள். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவில் அப்படித்தான் அந்த செக்குலர் என்பது போய்விட்டது. சிறுபான்மையினரை குறிவைத்து அவர்கள் தாக்குகிறார்கள். அதனால்தான் இன்று நமக்கு பல நாடுகளுடன் நல்ல உறவு இல்லை. அமெரிக்காவுடன் உறவு இல்லை, பாகிஸ்தானுடன் உறவு இல்லை. நமக்கு எண்ணெய் ரஷ்யா தருவதால் நாம் அதனுடைய கூட்டாளியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுகிறார்கள். அவர்கள் சண்டை போடுவதற்கு இந்தியா அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு ரஷ்யாவுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கிருந்து தான் நிதி கிடைக்கிறது. பண்டமாற்று முறைதான். அதனால்தான் அவர்கள் அங்கே சண்டை போடுகிறார்கள். உக்ரைன் மீது சண்டை. அதுபோல் இன்றைக்கி இந்தியாவும் ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா இதெல்லாம் தற்பொழுது வேறு வேறாக மாறிவிட்டது. ஒருவருக்குள்ளே ஒருவர் ஒற்றுமை இல்லை. ஏனென்றால் வர்த்தக போர் நடக்கிறது. வர்த்தக போர் என்றால் வரி போடுவது. நீ அதிகமாக உன் பொருளை நீ அமெரிக்காவிற்கு விற்க வேண்டுமென்றால் உனக்காக அதிகமாக நாங்கள் வரி போடுவோம். முதலில் 25 என்றார்கள், பிறகு 50 என்றாக விட்டார்கள். அதனால் என்ன ஆனது? இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி போகக்கூடிய பொருள்கள் தேங்கிவிட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அந்த துணிகள்தான் ஏற்றுமதி. இந்த திருப்பூரிலிருந்து செய்யக்கூடிய பலவிதமான ஆடைகள், துணிகள் இவை எல்லாமே நின்று போய்விட்டது. இந்தியா மட்டும் பாதிக்கப்படவில்லை, தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் இங்கே ஜிஎஸ்டி என்று வரியை போட்டு மக்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் அதிகமாக கடனை வாங்கி தமிழ்நாடு எல்லோருக்கும் சுலபமாக வாழ்க்கை நடத்துவதற்கு காலை உணவு, அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி, யாராவது இறந்துவிட்டால் அதற்கு லட்சக்கணக்கில் கொடுத்து உதவி, இப்படி பலவிதமான உதவிகளை தமிழ்நாடு, தமிழக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் இந்த மக்கள் மீது அன்பு கொண்டு, கட்சிகள் வேறுபாடாக இருக்கலாம், எல்லா பயனையும் அவர்கள் அடைகிறார்கள். ஒரு ரேஷன் கடை வைத்து தமிழக அரசு செய்கிறதென்றால் அவர் எல்லா மதத்தினருமே அங்கே சென்று வாங்கிக் கொள்கிறார்கள். அங்கே பாகுபாடு கிடையாது. நாமெல்லாம் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அங்கே வேற்றுமை கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை தான். பல மதத்தினர் அங்கே ஒன்றாக போகிறார்கள். அதுபோல விமானத்தில் போகும் பொழுது, ரயிலில் போகும் பொழுது, அல்லது கப்பலில் போகும் பொழுது, பேருந்தில் போகும் பொழுது அங்கே வேற்றுமையில் ஒற்றுமை நம்மால் காண முடியும். அங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது, இந்த வகுப்பு அந்த வகுப்பு என்று கிடையாது. எந்த விதமான பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் நாம் ஒன்றாக செய்கிறோம். அது தமிழ்நாட்டில் நிலவுகிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இல்லை. அங்கே
தலித்கள் என்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றும் அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. இது செய்திகள் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது. நான் நேரடியாக போய் பார்க்கிறேன், இந்த அளவிற்கு நான் பேசுகிறேன் என்றால் அது நமக்கு கிடைத்த சுதந்திரம், அந்த பத்திரிகை சுதந்திரம் இந்த காணொளி மூலம் செய்திகள் மூலம்தான் தெரிய வருகிறது. அந்த பாகுபாடு பல நாடுகளுக்குள் வந்துவிட்டது. அந்த ஓர வஞ்சனை, ஒற்றுமை குலைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நண்பர்களே, நாம் எல்லாம் இங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்றால் அதனுடைய பெருமை தமிழுக்குத்தான், தமிழ்நாட்டிற்குத்தான். எத்தனையோ நிதிச்சுமை இருந்தாலும் கடன் வாங்கியாவது மக்களை அவர்களுடைய சுகபோகங்களை குறைக்காமல் பார்த்து கொள்கிறது. அதனால்தான் வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.